டே 3 பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி என்னோடய டார்கெட் என்னவாக இருந்ததுன்னா, சரி மேக்ஸிமம் 2 hours நம்மளால் படிக்க முடியும், அட்லீஸ்ட் ஒரு 3 hours டெவலப் பண்ணலாம். ஏன்னா ஓரளவுக்கு தான் கோல்டு காஃப் ஃபீவர் கொஞ்சம் கம்மியாகிருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ தான் கொஞ்சம் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்ருந்தேன். அந்த கரண்ட் அஃபேர்ஸில் கேஷ் சென்சஸ் அதை பற்றி கிளாஸ் போயிட்டுருந்தது. ஸோ நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஓவர் நைட்டாக யாராலையுமே 8 hours 10 hours படிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக 1 hour 2 hours படிக்கிறதே பெரிய விஷயம். முக்கியமாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதே வந்து அந்த டைமர் தான். ஸோ அந்த டைமர் இருக்கும்போது பர்ஃபெக்டாக லைக் கொஞ்சம் அந்த டேபிளை விட்டு நான் நகர்ந்தால் கூட ஐ லாஃப் இட். ஸோ ஐ ஸ்டிக் டு தட் டைமிங்ஸ். அப்போது அந்த டைமரில் ஒரு 1 hour ஆர் 2 hours to 10 hours கூட இருந்தால் கூட நான் பர்ஃபெக்டாக அது டேபிளில் இருக்கேன், அந்த டைமை நான் ப்ராப்பராக படிச்சிருக்கேன் அப்படின்றதுக்கான அடையாளம். ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை டெவலப் பண்ண முடியும். இந்த ஜர்னியில் என்னோட நீங்களும் சேர்ந்து நல்லா படிக்கணும்னு நானும் நினைக்கிறேன். நீங்களும் அக்கௌண்டபிளாக ஆகணும். ஸோ உங்களாலேயும் முடியும், முடியாததெல்லாம் எதுவுமே கிடையாது.